கோவை கவுண்டர் மில்ஸ் பகுதியில் உள்ள கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியில் குடிமையியல் பணி ஆர்வலர் கிளப் துவக்க விழா நிகழ்ச்சியில் கோவை மாவட்ட காவல் ஆணையாளர் பாலகிருஷ்ணன் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். கோவை கவுண்டர் மில்ஸ் பகுதியில் உள்ள கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியில் குடிமையியல் பணி ஆர்வலர் அமைப்பு புதிதாக தொடங்கப்பட்டது. கல்லூரி கலையரங்கத்தில் நடந்த தொடக்க விழா நிகழ்ச்சியில் கோவை மாநகர காவல்துறை ஆணையர் பாலகிருஷ்ணன் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். தொடர்ந்து வந்தோரை வரவேற்கும் விதமாக கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியின் முதல்வர் பொறுப்பு முனைவர் சங்கீதா வரவேற்றார். தொடர்ந்து கல்லூரியின் செயலர் மற்றும் இயக்குநர் டாக்டர் CA வாசுகி தலைமையுரையில் சமூகத்திற்கு சேவை செய்ய அரசு வேலை ஒரு கருவியாகும், எனவே இளைஞர்கள் விடாமுயற்சியோடு பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் என மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார். இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கோவை மாவட்ட காவல் ஆணையாளர் பாலகிருஷ்ணன் மாணவர்கள் தங்களது ஆளுமை திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டியதன் இன்றியமையாதது குறித்து உரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து கோவையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் விதமாக கோவை மாவட்ட காவல் ஆணையாளர் பாலகிருஷ்ணன் அறிமுகப்படுத்திய யூ-டர்ன் எனும் திட்டம் குறித்த காணொலி காட்சி அரங்கத்தில் திரையிடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கிய டாக்டர் பிரசாத் குடிமையியல் படிப்பு பயன்பட்ட விதம் குறித்து மாணவர்கள் அவற்றை பயன்படுத்தி தம் வாழ்வினை மேம்படுத்திக் கொள்ள பயனுள்ளதொரு உரையாற்றினார். விழாவின் நிறைவாக KASC-CASC ஒருங்கிணைப்பாளர் ஆங்கிலத்துறை அரசு உதவி பெறும் பிரிவு உதவி பேராசிரியர் முனைவர் சுமதி நன்றி கூறினார்.